வலியா இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வேரிகோஸ் வெயின் பார்வையில தெரியுது பாத்தீங்களா, அதை வச்சே யூ ரியலி ஹேவ்னு அர்த்தம். பார்வையில தெரியுது பாத்தீங்களா, பார்வையில பெயின் இருக்கோ இல்லையோ பார்வையில தெரியுது பாத்தீங்களா, பச்சை நரம்பு மேலாப்புல இருக்குங்காட்டி தானே வேரிகோஸ் இருக்கிறதா சொல்றீங்க. அதை வச்சு கன்ஃபார்ம் ஆகுது வேரிகோஸ் வெயின் இருக்கு. அது பார்வையில கூட தெரியக்கூடாது, அப்பதானே நம்மளுக்கு ஓகே. ஒன்று கன்ஃபர்மேஷனா. ரெண்டாவது, தைஸும் காலும் ஸ்டிஃபா இருக்கு அண்ட் காஃப்ல பெயின் இருக்குன்றீங்கல்ல, தட் குட் பி வேரிகோஸ் வெயின். ஆனா காஃப்ல வேரிகோஸ் வெயின் இருந்தா வேரிகோஸ் வெயின் ரீசன். காஃப் ஏரியால இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேரிகோஸ் வெயின் நாட் த ரீசன். ஓகே. லெஃப்ட் சைடுல பேக் ஆஃப் த காஃப் இருக்குது, ரைட் சைடுல இல்ல. ரைட் சைடுல வெரிகோஸ் வெயின் இஸ் நாட் protruding, not showing. ஆனா ரெண்டு காஃப்லயும் வலிக்குதுங்களா? வலி ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகுனா நான் வந்து கார்டனிங் நிறைய செய்வேன். ஆமா ஆமா ஆமா. அப்ப if I am on my feet for quite long time, அப்ப கூட லெஃப்ட் சைடுல கால் வீங்கிறது இல்ல, ரைட் லெக்ல தான் முழங்காலும் ankle-ம் வீங்குது. From my knee down, the whole leg from the knee down up to the calf is swelling. ஆமா. Foot is not swelling. அது ஏன்னு கேட்டா அங்க ஓஏ நீ வந்து போத் ரெண்டு சைடும் இருக்கா. அதை தவிர ஓஏ ஆங்கிள் வந்து அந்த பக்கம் இருக்க மாட்டிருக்கு, ரைட் சைடு. ஓஏ ஆங்கிள் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆங்கிளும் முட்டி தேய்மானம் இருக்கிறதும், அதை தவிர இந்த மாதிரி வர்றதெல்லாம் இடுப்புல இருந்து சயாட்டிக் நர்வ் வருது இல்லைங்க, அது கூட சரியா சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ண முடியாட்டி ஸ்வெல்லிங் எல்லாம் வருது. அதெல்லாம் வந்து எப்பவுமே ஒரு சைடு தான் நிறைய பேத்துக்கு அதிகமாக வருது. அதனால வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு சைடு இன்னொரு சைடு இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எக்ஸசைசஸ் ரெண்டு பக்கத்துக்குமே பண்ணணும். ஆமா, இது வந்து பார்ட்டா இல்லையே, திஸ் இஸ் a whole anatomy. ஹோல் அனாட்டமி. ஆமா, கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ என்னன்னு கேட்டால் இந்த இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. வேரிகோஸ் வெயின் இருக்கு, கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ஓஏ நீ போத் இருக்கு, ரெண்டு நீயும் ஓஏ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, அப்புறம் ஆங்கிள் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, அப்புறம் மெட்டடார்சோ பேலஞ்சியல், ஃபர்ஸ்ட் மெட்டடார்சோ பேலஞ்சியல்ல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் தகவல். இதை தவிர உங்கள் ஏஜ் ரிலேட்டடில் கால்சியம் கம்மியாவோ ஹீமோகுளோபின் கம்மியாவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அது தவிர ரிப்போர்ட் படி பார்த்தா டிஸ்க் பல்ஜ் ஆகி சயாட்டிக்கா இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. I don't have sciatica pain, doctor. அதான் போட்டிருக்கீங்க, அதுல எனக்கு டிஸ்க் பல்ஜ் இல்லையே. டீஜெனரேஷன், அதாவது தேய்மானம். As well as down here, I have degeneration, doctor. I don't have disc bulge. And a disc bulge இருந்தா வட்டா இருக்கும் இல்லையா? ஆமா 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 ஆமா. அதாவது டிஸ்க் பல்ஜ்னு எதுக்காக சொன்னேன்னா, அந்த டீஜெனரேஷன்ங்கிறதே எலும்பு தேய்மானங்கிறது எப்பவும் இதோட கொஞ்சமாச்சும் அசோசியேட்டட். அது இடைவெளி கம்மியாகுது இல்லைங்க, அப்போ போய் டிஸ்கை தொந்தரவு பண்ணுது. அதனால அந்த வேர்டு யூஸ் பண்ணேன். அதே மாதிரி சயாட்டிக்கா இருக்குன்னு அவங்க ஒன்றும் மென்ஷன் பண்ணல. எலும்பு தேய்மானம் இருந்தா சயாட்டிக்கா அசோசியேட்டடா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால அசோசியேட்டடா இருக்கலாம். பட் I don't have pinched nerve from sciatica from lower backல இருந்து back of the leg, lower backல இருந்து back of the leg வலிக்கிறது இல்ல. The body is independent on the legs. The pain is not developing from, of course it may be, I'm not saying no. இல்லன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா சயாட்டிக்காவோட நேச்சர் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நஞ்சம் இருக்குமோ, இப்ப அது இருக்கவே தேவையில்லை. நம்மளுக்கு ஆல்ரெடி வேரிகோஸ் வெயினுங்கிறதும் அப்புறம் தைஸ்ல ஒரு பிரச்சனையை தனியா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு கன்ஃபார்ம் பண்றப்ப நம்ம அதுக்கெல்லாம் கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணித்தான் ஆகணும். நான் வெறும் பேக் பெயின் வந்தாலே சயாட்டிக்காவுக்கும் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஏன்னா அப்படி சொல்லலினா நாளை மறுநாள் ஹெல்ப்ஃபுல். அது இல்லாம
ஒரு ஒரு பார்ட்னா அந்த பார்ட்டுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தா சரியாக மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. முதல்ல ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கும் சரி, இந்தியாலேயும் சரி, என்ன பண்ணிட்டாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து பேட்டை வச்சு 6 அடிக்கிறதுக்கு இதை ஃபுல்லாக பயங்கரமாக ஸ்ட்ரென்த் பண்ணியிருந்துருக்குறாங்க. அதாவது ஷோல்டர், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், டெல்டாய்டு ஆன்டீரியர், டெல்டாய்டு லேட்டரல், டெல்டாய்டு போஸ்டீரியர் இதெல்லாம் பண்ணி, அப்புறம் ரிஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ணி 6 அவர் இதை ஸ்ட்ரென்த் பண்ணிட்டா செமையாக 6 தூக்குவாருன்னு நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அப்புறம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி திங்க் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் ஒன்று கண்டுபிடிச்சி அதை டெவலப் பண்ணதுக்கப்புறம் நிறைய 6 தூக்கி இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால் லெஃப்ட் லெக்கை ஸ்ட்ரென்த் பண்ணால் 6 தூக்க முடியுது. எப்படின்னு யோசிச்சு பார்த்தா காலை எடுத்து லெஃப்ட் லெக்கை முன்னாடி வச்சு அந்த ஸ்ட்ரென்த்தில் ரைட்டு ஹேண்டில் இப்படி ஒரு அடி அடிக்கிறாங்களாமா. அந்த மாதிரி நான் வந்து அந்த அளவுக்கு கூட ரிசர்ச் எல்லாம் பண்ணல. ஒருத்தவங்க எனக்கு இப்போ நான் 30 வருஷமா பார்க்குறேன் பேஷண்ட்டு வந்து வலிக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. என்னடா பண்ணுறதுன்னு பக்கத்தில் இருக்க மசிலுக்கெல்லாம் சொல்லித்தர ஆரம்பிப்பேன். வலிக்குதுன்னே சொல்கிறாரேன்னு அப்படியே சொல்லி தருவேன். லைட்டாக குறைஞ்சிருக்கேன், பரவாயில்லையே இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லி கொடுத்து எப்போவோ ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி பார்த்தா அப்புறம் இது மேலே வம்பு வேணாம், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருன்ட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ரிசல்ட் சூப்பராக வந்துருச்சு. அப்போ எனக்கு ரீசனே தெரியாது. அதுக்கப்புறம் சில கிளாஸஸ் இந்த சிஎம்இ கண்டினியூஸ் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணேன். ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடந்தது. ஏன்னா ஆர்த்தோ 1 அவங்க போட்டிருந்தாங்க. அது போய் அட்டன் பண்ணப்போ தான் நான் செஞ்சது ரைட்டுன்னு அதுக்கு ஒரு நேமு, அது அப்படித்தான் வருது, அந்த எஃபெக்ட் அப்படி தான் வருது. அப்போ மெடிக்கல் ரீதியாக அப்படி பண்ணாதான் இப்படி க்யூர் ஆகுதுன்னு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் பாட்டில் எக்ஸசைஸ் சொல்லுவேன். அந்த பேஷண்ட் வந்து சார் இந்த எக்ஸசைஸ் சுகருக்கும் வேலை செய்யுமான்னு கேட்பாங்க. இல்லைங்களேங்க அப்படிங்க. முதல்ல எனக்கு தெரியாது. நான் சயாட்டிக்காவுக்கு தான் சொல்லி கொடுத்தேன். நாங்கள் இந்த தடவை டெஸ்ட்டுக்கு போனோம். எப்பவும் விட 300 இருந்தது, இந்த தடவை எனக்கு 250 தான் இருந்தது, அப்புறம் 200 தான் இருந்ததுன்னா இப்படி ஒருத்தர் சொன்னால் நானும் விட்டுருவேன். சரி என்னமோ தெரியாமல் சொல்கிறாங்கன்னு விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப நிறைய பேர் சொன்னங்காட்டி அப்புறம் புக்கில் படித்து எல்லாம் ரெஃபர் பண்ணால் ஒன்று தொடர்பு இருக்குது. அப்படி தான் ட்ரைகிளிசரைட்ஸு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. ட்ரைகிளிசரைட்ஸ் குறைஞ்சதா ஒரு 4 பேஷண்ட் வரைக்கும் சொன்னாங்க. அப்புறம் போய் படித்து பார்த்தா தான் சோலியஸ் மசிலுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா ட்ரைகிளிசரைட்ஸ் குறையும் அப்படின்னு நெட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி இப்போ எனக்கு கன்ஃபார்ம் தகவலாக தெரிஞ்சு போச்சு. இதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா இன்னும் பல நோய்கள் தீரும் அப்படின்ட்டு இப்போ அதனால தான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லித்தரேன். ஆமா, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா. ஆனா நான் யோசிச்சோ ரிசர்ச் பண்ணியோ நடக்கல. இது ஆன் த வே, ஆக்சிடென்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன, நல்ல ஆக்சிடென்ட். அந்த மாதிரி குட் ஆக்சிடென்ட். அதனால எல்லாமே இதுல சரியாகும், ரொம்பவும் நல்லா இருக்கும் எல்லா விதத்துலயும். Health is about overall well-being, இல்லையா?